ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கியா வர எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய பிரியாவோட வண்டியை உடைச்சாலுமே நம்ம பிரியா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னக்கா நம்ம பிளான் பண்ணது கார்த்தி எங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதும் அந்த அஞ்சலி கதறிக்கிட்டு காலில் விழுந்து மன்னிப்பேப்பா கார்த்திக்கிட்ட அப்படின்னு எதிர்பார்த்தா என் வண்டியை உடைச்சி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிற அளவுக்கு பண்ணிட்டாலே இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவள் நாங்களும் அதை நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் அது நடக்கலை. இப்போ அவளுக்கு வீட்டுக்கு போயிட்டு கச்சேரி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணியெல்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இலக்கியாக்கிட்ட எதுக்கு எங்கள் வீட்டுக்கு மரியாதையாக வெளியே போடி அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா சொன்னதும் பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா நீ எல்லாம் ஒரு தாயும் பொல்லியை திருத்தி புருஷன் வீட்டுக்கு அனுப்ப தெரியல. ஆனால் அவளுக்கு புருஷன் கூட சேர்றதுக்கு இருந்த எல்லா வாய்ப்பையுமே வீணடிச்சிட்டா. இப்போ என்ன தான் பண்ண போகிறான்னு தெரியல. அவள் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா சொன்ன மாதிரி, என் வாழ்க்கை போனதுக்கு காரணமே நீ தானடி அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, இனிமேல் நீ கார்த்திக் கூட சேர்ந்து வாழ்கிறது நடக்காத காரியம். மரியாதையாக சொல்கிறேன், நீ மட்டும் இப்போ இந்த டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடலன்னா அவ்வளோதாண்டி அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா மிரட்டுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் இலக்கியா, மரியாதையாக சொல்கிறேன், கார்த்திக் கூட என்னை சேர்த்து வைக்கிற வழியை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொன்னது. நீ எங்கடி அதுக்கான வழியை விட்டு வச்ச எல்லா வழியும் அடைச்சிட்டு இன்றைக்குமே ரெஸ்டாரண்ட்டில் நீ கால் விழுந்து கெஞ்சிருந்தேன்னு கார்த்தி கண்டிப்பாக உன்னை ஏற்றுட்டு இருந்திருப்பான். ஆனால் நீ பண்ண காரியத்துக்கு கண்டிப்பாக எந்த காலத்துக்கு கார்த்தி உன்னை ஏற்றுக்க மாட்டான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டுட்டு உன் வேலையை பாருடி அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி சொன்னது நம்ம இலக்கியாவுக்கு டக்குன்னு கோவம் வந்துடுதுங்க. கோவம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியோட கழுத்தை பிடிச்சிடுறாங்க நம்முடைய இலக்கியா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சின்னாமணி என் பொண்ணை விட்டுறி அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க. மரியாதையாக உன் மகளை இந்த டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட சொல்லி, இவன் மட்டும் கையெழுத்து போடலாம் அடுத்த நிமிஷம் இந்த இடத்துல போலீஸ் வருவாங்க. கௌதம் ரெடியாக கமிஷனர் ஆஃபீஸில் தான் இருக்காங்க. எப்படி வசதி அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சிந்தாமணி பார்த்தீங்கன்னா, நான் கையெழுத்து வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அஞ்சலியோட கழுத்துலேருந்து கையேடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, உன் மகிட்ட டக்குன்னு கையெழுத்தை வாங்கித்தா, இல்லைனா கண்டிப்பாக ஜெயிலுக்கு போய் கழித்துறது உண்மை. அதுவும் போக அவ கூட சேர்ந்து நீயுமே போவேன். ஏன்னா மாமாவோட இந்த நிலைமைக்கு நீங்கள் தான் காரணம்னு எனக்கு தெரியும். நான் ஏசிபி கையில் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கனால உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை ஈஸியாக எடுத்துக்குவார். நான் மறுபடியும் கொடுத்துட்டேன்னா நீங்கள் கழித்துங்க போகிறது ஒரு தினம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐயோ அந்த மாதிரி மட்டும் பண்ணுறாத, நான் இப்போயே வாங்கி தரேன். அஞ்சலி மரியாதையாக இலக்கியா சொல்கிறத கேளுடி. இலக்கியா உங்ககிட்ட முன்னாடியே சொன்னால கார்த்தியோட கால் விழுந்து நீ மன்னிப்பு கேட்டேன்னா கண்டிப்பாக கார்த்தி ஏற்றுக்குவான் அப்படின்ட்டு. ஆனால் உன்னுடைய திமுறம் ஆணவத்தினால தான் நீ இவ்வளோ நாள் கார்த்தியோட சேராத இருக்க. இப்போ அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை வாழ போகிறாங்களாம். அதனால் நீ இதுக்கு மேலே அவங்களுடைய வாழ்க்கையில் தலையிட தேவையில்லை. கார்த்திக் டிவோர்ஸ் கொடுத்துரு, இந்த பேப்பரில் சைன் போட்டுரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கிய கேட்கறதுக்கு இந்த சிந்தாமணி துணை போகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய இலக்கிய அந்த டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டாங்களா அப்படின்றதாங்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக இருக்க போகுது. அந்த டிவோர்ஸ் பேப்பரில் மட்டும் கையெழுத்து வாங்கியிருந்தாங்களானே இதுக்கு மேலேயாவது இந்த அஞ்சலி திருந்தி கோர்ட்டுக்கு போகிறப்ப கார்த்தியோட காலில் விழுந்து கெஞ்சுவா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க இலக்கியாவும் கௌதம். அது நடக்குமா நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு மறக்காத நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.